இப்போ உங்களோட பைக்கை நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா ஓட்டிட்டீங்க. இப்போ உங்களோட வண்டியோட என்ஜின் வந்து பயங்கர ஹாட்டா இருக்கு. ஒரு வாளி தண்ணியை வந்து உங்க என்ஜின் மேல ஊத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வண்டியோட என்ஜின் கூல் ஆகும், அதே சமயம் வண்டியோட என்ஜினும் போயிடும். நான் பேசிட்டு இருக்கிறது ஏர் கூல் என்ஜின்ஸை பத்தி. அதான் வண்டியோட என்ஜின் எல்லாமே அலுமினியம் அலாயில தயாரிக்கப்பட்டதா இருந்தாலுமே சிலிண்டர் ஹெட், சிலிண்டர் பிளாக், அப்புறம் கிராங்க் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு வேற வேற ப்ராசஸ்ல தயாரிக்கப்பட்டது. இது கனெக்டிங் ராட் ஃபோர்ஜ்டு ஸ்டீல், கிராங்க் ஷாஃப்ட் இதெல்லாம் ஃபோர்ஜ்டு ஸ்டீல்ல செஞ்சிருப்பாங்க. கேஸ்கெட்ஸ் வந்து வேற மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வேற வேற ப்ராசஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே ஒட்டுக்கு அசம்பிள் ஆயிருக்கும் போது நீங்க வாளில தண்ணியை போது அந்த ஹாட்டான என்ஜின் மேல ஊத்துனீங்க அப்படின்னா ஒன்னு சடனா கூல் ஆகும், ஒன்னு லேட்டா கூல் ஆகும். இந்த மாதிரி சடனா ஒன்னு லேட்டா ஒன்னு கூல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி என்ஜினோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல நீங்க தண்ணி ஊத்த போறீங்க, அதனால என்ஜினோட இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து ஹீட் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ஜினோட அவுட்டர் சர்ஃபேஸ் சீக்கிரமா கூல் ஆயிடும், என்ஜினோட இன்னர் சர்ஃபேஸ் வந்து கூல் ஆகாம அப்படியே கொஞ்சம் ஹீட்டை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப ஹீட்டா இருக்கிற என்ஜின் வந்து லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் போது நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அப்படியே கான்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி அந்த அவுட்டர் சைடு கான்ட்ராக்ஷன் ஆகி உள்பக்கம் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கும் போது என்ஜின்ல கிராக் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ஜின் ஓவர் ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓரமா கொண்டு போய் வண்டியை கொஞ்சம் நேரம் ஏர்ல அதுவாவே கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இந்த விஷயம் தெரியாம தண்ணியை மோந்து வண்டி என்ஜின்ல ஊத்தி கூல் பண்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது வண்டியோட இன்ஜின் ரொம்ப ஹீட்டா இருக்கு, அப்ப மழை வந்துருது. அப்போ